நான் வேல்பாரி கோவிட் டைம்ல படிச்ச புக்கு. அது படிச்சதுல இருந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் புக். மீதி எல்லா புக்கும் இதுக்கு அடுத்துதான். அதாவது வந்து ஒரு ஒரு எழுத்தாளரால எப்படி காதல், அறிவியல், கொஞ்சம் காமம், போர், அறம் எல்லாத்தையும் எப்படி ஒரே ஒரு புக்குக்குள்ள இவ்வளோ அடக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு டைம் அந்த புக் படிக்கிறச்சும் பயங்கர வியப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். நான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேருக்கு இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவ்வளோ பேருக்கு இந்த புக்கை ஒரு காப்பி வாங்கியும் கொடுத்துருந்துருக்கேன். இன்னைக்கு டைரக்டா சார் கிட்ட இருந்து ஒரு காப்பி சைன் பண்ணி வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ அந்த புக்கை படிச்சதுல இருந்து எப்போ பார்த்தாலுமே கடல் பார்த்தா வந்து கபிலரும் நீலனும் என்ன பேசினாங்களோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும். காடு பார்த்தா ஒரு டைமும் அவர் வந்து பரம நாட்டையும் அந்த காடை பத்தியும் விவரிக்கிறது தான் ஞாபகம் வரும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இவ்வளோ டீட்டெயிலா இவ்வளோ அழகா எழுத முடியும் அப்படின்றது வந்து ஒரு டைம் அந்த புக்கு படிக்கிறச்சும் இப்போ கிட்ட நான் ஆப்ல அந்த புக்கை திருப்பி கேட்கறச்சும் வந்து ஒரு டைமும் வியப்பாதான் இருக்கு. இந்த கதை இவ்வளோ டைமுக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு இவ்வளோ டைம் படிச்சதுல தெரிஞ்சிடும். பட் ஒரு டைமும் தேக்கனை இறக்கறச்சோ, இரவாதனை இறக்கறச்சோ, பொற்சுவை இறக்கறச்சோ எப்படி ஒரு டைமும் அதே அளவுக்கு நெகிழ்ச்சி இருக்கும். அவ்வளோ எமோஷ்னலா எப்படி ஆக முடியுது ஒரு டைமும் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு புரிஞ்சது கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழையும் தாண்டி லாஸ்ட்ல வந்து அறம் அப்படின்றது வந்து லைஃப்லயும் சரி எல்லா விஷயத்தையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து இந்த புக்ல இருக்கிறதுக்கான விஷயம். எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு புக் வேல்பாரி. கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிங்க. தேங்க்யூ.